ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேங்கோ பிஸ்கட் கேக்குங்க. இன்றைக்கி நம்ம மேரி பிஸ்கட்டையும் மாம்பழத்தையும் பயன்படுத்தி அருமையான மேங்கோ பிஸ்கட் கேக் செஞ்சுருக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்டியான மேங்கோ பிஸ்கட் கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த மேங்கோ பிஸ்கட் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மாம்பழம் பெருசாக எடுத்துருக்கோங்க. இதை நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மாம்பழ அல்வா நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா ஐகார்டில் தரேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும். இப்போ நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோங்க. இப்போ நம்ம வானிலையில் இந்த அரைச்ச இந்த மாம்பழ விழுதை சேர்த்துக்கலாங்க. மாம்பழ விழுதை சேர்த்துட்டு இது கூட நம்ம ஒரு 5 ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. சர்க்கரையை சேர்த்து நம்ம கலக்கும்போது நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா திரண்டு வருங்க. அதுக்காக நம்ம சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலக்கும்போது நமக்கு இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போகிறதுனால நமக்கு கேக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா விழுதாக வர அளவுக்கு இதை நம்ம திரண்டு வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கணுங்க. அடுத்தது நம்ம வானலியை இப்போ ப்ரீஹீட் பண்ண போகிறோங்க. ஒரு வானலியில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்படி மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மேரி பிஸ்கட் 3 பாக்கெட் எடுத்துருக்கேங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாங்க. சின்ன சின்னதாக உடச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்மளுடைய பிஸ்கட் பவுடர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட நான் 1/2 கப்புக்கு சுகர் பவுடர் எடுத்துக்கிறேங்க. சர்க்கரை பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இதை ரெண்டுமே நல்லா கலக்கிற அளவுக்கு நம்ம கலந்துலாம். இது கூட நம்ம 1 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. 1 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாங்க. தேவையானதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இதை அடுத்தது இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த மேங்கோ பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுருக்குங்க. நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்படியே நம்ம கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ண முடியாதுங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம பால் தான் சேர்க்கணும். பால் சேர்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பேட்டர் ரெடி ஆகணுங்க. இந்த மாதிரி ஆனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்த ஒரு மாம்பழத்துக்கும் 3 பிஸ்கட்டுக்கும் 1/2 கப்பு பால் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க. ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, எல்லோ ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம பால் சேர்க்கணும். அடுத்தது நல்லா அருமையாக இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு கேக் பேட்டரு. அடுத்தது இது கூட டியூட்டி ஃப்ரூட்டி நம்ம கலந்து விட்டுருக்கலாங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நடுவில் நமக்கு இந்த டியூட்டி ஃப்ரூட்டி கிடைக்கும்போது குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை. அடுத்தது நம்ம ரெடியாக ஒரு கேக் டின்னர் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இது ஓரங்களாக நெய்லாம் தடவி வச்சுருக்கேன். கீழே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இது கூட நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. சேர்த்துடலாம். ஒரு பாதி அளவுக்கு சேர்த்தா போதும், நமக்கு கேக்கு மேலே எழும்பி வரதுக்கு சரியாக இருக்கும். பாதி அளவு சேர்த்துக்கிறாங்க. இப்படி தட்டி விட்டுட்டோம்னா இதில் இருக்கிற பபிள்ஸ்லாம் வெளில வந்துடும். அடுத்தது நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வானிலையில் நம்ம இந்த கேக் டின்னை இறக்கிடணுங்க. இறக்கியாச்சு. அடுத்தது மூடி போட்டு மூடிடலாம். இந்த இடத்துல ஏதாவது ஹோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேப்பர் வச்சு அடிச்சிட்டோம்னா சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம பாதி அளவுக்கு வெந்துட்டு இருக்கும்போது இப்படி திறந்து பார்த்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது கூட நான் முந்திரி டியூட்டி ஃப்ரூட்டியும் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. அடுத்தது மேலே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இப்போ லைட்டாக தட்டி விட்டுட்டோம்னா மெல்லிசாக அப்படி நம்ம தட்டிடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பிடிச்சிக்கும். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுக்கணுங்க. இப்போ நம்முடைய கேக்கை நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம். இப்படி தட்டிட்டா போதும், டக்குன்னு வந்துடும். பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ திருப்பி வச்சுக்கலாங்க. திருப்பி வச்சுட்டு நம்மளுடைய கேக்கை நாம் இப்போ கட் பண்ணலாம். கேக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வரும் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அருமையான நம்மளுடைய மேங்கோ கேக் ரெடி. இந்த மேங்கோ பிஸ்கட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.